மோடி 3.0வினுடைய அமைச்சரவை மாற்றம் ஜூலை மாசத்துல மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்னாடியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது தள்ளி போயிட்டே இருந்தது. ஸோ இந்த மாசத்துல அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி பாஜகவினுடைய நிர்வாகிகளினுடைய மாற்றம் நடந்திருந்தது. பாஜகவினுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 7 மாசம் ஆகுது. அவருக்கான ஒரு டீம் அவர் ஃபார்ம் பண்ணாமலே இருந்தாரு. ஸோ அந்த ஒரு அறிவிப்பு நாளைக்கு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள்ல வந்திருந்த அடுத்த நாளே நிர்வாகிகளினுடைய அறிவிப்பு அப்படின்றது வெளியிடப்படுது. நிர்வாகிகளினுடைய அறிவிப்பு வெளிவந்ததற்கு அப்புறமா மத்திய அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்ற செய்திகள் வந்திருந்தது. ஸோ இன்றைக்கு அதனுடைய இன்னொரு அப்டேட் வந்திருக்குது. இந்த மாசத்துல மோடி 3.0ல அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் மோடி 2024ல 3வது முறையா பதவியேற்றதற்கு அப்புறமா பெரிய அளவுல அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது இல்லாமலே இருந்தது. சமீபத்துல நீட் வினாத்தாள் பேப்பர் லீக் அது சம்பந்தமா தர்மேந்திர பிரதான் கல்வி அமைச்சர் அவருடைய பதவியை ரிசைன் பண்ணாரு. பிரகலாத் ஜோஷி அந்த பதவியை கூடுதலா கவனிக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இந்த நேரத்தில் அந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது மோடி அரசாங்கத்துல ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 32 அமைச்சர்கள் அமைச்சரவையில அவர்களினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படவிருக்கிறது அல்லது அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படவிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் பார்க்கிறோம். ஸோ 32 பேர், சில பேரினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படவிருக்கிறது, சில பேர் அமைச்சரவையில இருந்து வெளியேற்றப்படவிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். அவர்களுக்கு பதிலாக புதிதா சிலர் அமைச்சரவைக்குள்ள வரவிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கிறோம். ஸோ இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது ரக்ஷா பந்தனுக்கு முன்னாடியே நடைபெறவிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரக்ஷா பந்தன் இந்த மாசம் 28ஆம் தேதி இருக்குது. ஸோ 28ஆம் தேதிக்கு முன்னாடின்னு ஒரு 10 நாட்களுக்கு உள்ளதா இருக்குது. ஸோ இந்த 10 நாட்களுக்குள்ள மோடி 3.0 அமைச்சரவை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ பெரிய மாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. யார் யாரினுடைய இலாக்காக்கள் மாற்றப்படவிருக்கிறது, யாரெல்லாம் வெளியேற்றப்படவிருக்கிறாங்க, யார் புதுசா உள்ள வராங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 5 மாநில தேர்தல் இருக்குது. ஸோ அந்த தேர்தலை மனதில் வச்சுக்கிட்டும் சிலர் வெளியேற்றுவதற்கும் சிலர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ யார் யார் அமைச்சரவையிலிருந்து வெளியேற்றப்படவிருக்கிறாங்க, யார் யாருக்கு புதிதா அமைச்சரவையில் இடம் கிடைக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாசம் 28ஆம் தேதிக்கு முன்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.